ஓப்பன் இன்டர்வல் a, b. மீன் வேல்யூஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? f வந்து கண்டினியூஸ். f வந்து கண்டினியூஸ் on close interval a, b and f is differentiable on open interval a, b. Then there exists at least one. There exists at least one in a, b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. இதுதான் மீன் வேல்யூத்தோட தீர்வு. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? இங்கே ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கே பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிட்வீன்னு ஒரு சிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ அதனோட ஸ்லோப் இது வந்து இங்கே வருது எஃப் ஆஃப் ஏ, இங்கே வருது எஃப் ஆஃப் பி. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் டயக்ராம் போடும்போது மேபி எந்த ஷேப்பில் வருதுன்னு அவன் கொடுத்த ஃபங்க்ஷன் பொறுத்து மாறும். இப்படி வரும்போது இந்த சிங்கிற பாயிண்டோட ஸ்லோப்போட கான்செப்ட் எங்கே இருக்குங்கிறாங்க. நம்மளுக்கு இதை எஃப் ஆஃப் சின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அப்போ இது ஒரு டேஞ்சன்ட் லைன். இது வந்து பார்த்துங்க, இதை டச் பண்ணிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன். இந்த லைன் டேஞ்சன்ட் லைன் இப்படி போகுது. ஸோ இதனோட வேல்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிக்கிற ஒரு டேஞ்சன்ட் லைன் அண்ட் சீக்கண்ட் லைனோட கான்செப்ட். மேபி இது லைஸ் பிட்வீன் இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து டேஞ்சன்ட் அண்ட் சீக்கண்ட் லைனை கம்பைன் பண்ணுற டிஃபரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் b minus f of a divided by f of b minus b minus a, b minus a. அப்போ ரெண்டு மெர்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூஸ் வந்து என்னவா இருக்குங்கிறாங்க, இந்த f dash of c க்கு அப்ராக்சிமேட் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. பட் c என்னங்கிறாங்க லைஸ் பிட்வீன் a அண்ட் b க்கு லைஸ் பிட்வீன் இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் கிளியருங்களா? f வந்து அதான் நார்மலாக ஒன்று தான். f வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் a, b. கண்டினியூஸ் உங்களுக்கு தெரியும், எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிஃபரன்சியேஷன்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம a, b வச்சுட்டு நம்ம இது பண்ணிவிடணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டெஸ்ட். தென் தேர் எக்ஸிஸ்ட் a c in the set is satisfied this condition. ஸோ அவ்வளோதான். இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியா தான் எம்பிடி. எம்பிடினா மீன் வேல்யூ தீரும். எம்பிடினா மீன் வேல்யூ தீரும். அப்போ என்ன சொல்லிட்டீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ்ன்ட்டீங்க. அப்போ சொல்லுங்க, ஸோ கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்டர்வல் என்ன 1 to 9. அப்போ என்ன சொல்கிறீங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு 1,9. 1,9 கரெக்டுங்களா? இது கண்டினியூஸாக இருக்குமா, வேல்யூஸ் எக்ஸிட் ஆகுமா, கண்டினியூஸாக இருக்குமா? கண்டினியூஸோட கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. இது கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா? ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுங்க, ஃபைனைட் வேல்யூ வருதா? ஆமா, அது இமேஜினரி வேல்யூ, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஆகாது. பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ ரூட் 1ஓட வேல்யூ எக்ஸிட், ரூட் 9ஓட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வருது, நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது ஷார்ட்கட். கண்டினியூஸோட டெஃபினிஷன் அங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க. பட் நார்மல் கேஸ் இந்த வேல்யூஸ் வந்து எக்ஸிட் ஆகுது. தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ். கரெக்டுங்களா? எஃப் இஸ் கண்டினியூஸ் என்னது, அந்த க்ளோஸ் இன்டர்வல் இருக்கணும். கரெக்டுங்களா? எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் 1,9. ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் 1,9. இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறோம், தேர் எக்ஸிஸ்ட் சி. சி பற்றி நம்மளுக்கு தெரியாது, அந்த பாயிண்ட். இப்போ என்னன்னா மீன் வேல்யூ தெரியும், அந்த மீன் இப்போ இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஒர்க்கு. கண்டினியூஸாக இருக்குது, அது வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்டர்வலையும் டிஃபரன்ஸ் பீரியட் எக்ஸிட் ஆகும். எஃப் டேஷ் இஸ் எக்ஸிட் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 1,9. எதனால, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 1/2 ரூட் எக்ஸ். கரெக்டுங்களா? 1/2 ரூட் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் எக்ஸிட் ஆகும். ஏன்னா 1 போடுங்க, 1 போட்டாலும் உங்களுக்கு ஒன்று தான். 1 இன்ட்டுனா 1/2 வரும். 3 போட்டாலும் 9 போட்டால் 3 வரும். 3 போட்டாலும் உங்களுக்கு வேல்யூஸ் எக்ஸிட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ எஃப் டேஷோட வேல்யூஸ் எக்ஸிட் ஆகுது இந்த ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 1 to 9. கரெக்டுங்களா? அப்போ டிஃபரன்சியேஷனும் எக்ஸிட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர் எக்ஸிஸ்ட் சி இன் a, b. தென் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் பி
மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரிப்பா. எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்ன? √9. √9 இப்போ ஆல்ரெடி பார்த்து பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு. அப்போ 3, -3 2 கேஸ் வச்சு நம்ம போட போறோம். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் வேல்யூ 1 போட போறீங்க. அது பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். மேக்ஸிமம் நம்ம பாசிட்டிவ் வேல்யூனால மேக்ஸிமம் ப்ளஸ்னே வச்சுட்டு போடுங்க. நம்ம நெகட்டிவ் வேணும் மறுபடியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெகட்டிவ் வேணா கன்சிடர் மறுபடியும் பண்ணிக்கலாம். அப்போ 1, 3 வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். அப்போ நெகட்டிவ் எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் சொல்லுப்பா. அப்ப இந்த மாதிரி கேள்வியில பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்கணுமா இல்ல நெகட்டிவ் எடுத்துதான் ஆகணும்? ஏன்னா வந்து ஏபியோட வேல்யூ தான் கொடுத்துக்கிறான். டொமைன் கோடொமைன் வேல்யூ பத்தி அவன் சொல்லல. அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தான் சொல்லிக்கிறீங்க. கரெக்டா? இது எக்ஸ் பிலாங்ஸ் டு தான். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு அவன் சொல்லவே கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னாதான் நம்ம வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பத்தி பேச போறோம். இது வந்து சொல்லாத பத்தி நீ 2 வேல்யூ தான் எடுத்தாகணும். ஆக்சுவலா மீன் வேல்யூ தியரி என்ன சொல்லுது? எக்ஸ் தான் சொல்றாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பத்தி சொல்றானா? இங்க பாருங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்ப எப்ப தான் சொல்றான்? அப்ப அந்த எப்ப பத்தி சொல்லும்போது நம்ம 1, 3 போது நம்ம வந்து அதை தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் நெகட்டிவ் எடுத்துதான் ஆகணும்ப்பா. அதை நம்ம பார்த்துக்கலாம். நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பாசிட்டிவ் இன்ட்டு வச்சு முடிக்கலாம். நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சரி. பாசிட்டிவ் வச்சு முடிக்கும் பார்க்கலாம். சரி, இப்போ என்னாச்சுன்னா இந்த வேல்யூல போய் அப்ளை பண்ணுங்க. இந்த வேல்யூல என்ன? எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் பி என்ன? நான் +3 எடுக்க சொன்னேன். +3. எஃப் ஆஃப் பி என்ன சொன்னேன்? 1 எடுக்க சொல்லிக்கிறேன். அப்போ பியோட வேல்யூ என்ன? 9. அப்போ 9 மைனஸ் ஏவோட வேல்யூ 1. எஃப் டேஸ் ஆஃப் சி. எஃப் டேஸ் ஆஃப் சிங்கிறது யாரு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலாக சின்னு ரீப்ளேஸ் பண்ணீங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணீங்க? சின்னு ரீப்ளேஸ் பண்ணீங்க. அப்போ என்னாச்சு? 1/2√c. இதில் என்னாச்சு? டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை. சரி, இப்போ சொல்லுங்க என்னாச்சு? 3 - 1 என்ன? 2. அப்போ 1/2√c ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2. இதுவும் கட்டானா 4. அப்போ 1/4. அப்போ எகன் என்ன ஆகும்? இந்த 2வும் இதுவும் கட் ஆகும். இது 2ன்னு கிடைக்கும். அப்போ என்னாச்சு? 1/√cன்னு வருது. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? √c ஈக்குவல் டு 2ன்னு வருது. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ c ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4ன்னு வரும். கரெக்டுங்களா? இஸ் 4 பிலாங்ஸ் டு 1, 9 ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் 1, 9. That's all. Our problem solved. Therefore, C is exit. The values is 1, 9. The values is 4 is belongs to 1, 9. அப்போ C ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகுது. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். அப்போ இதான் இப்போ மீன் வேல்யூ தீரங்கிறது. ஸோ இவன் என்ன சொல்லிக்கிறான்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ்ன்ட்டான். அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் வந்து எஃப் வந்து டிபெண்ட் ஆன் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிபெண்டன்சியல் ஓப்பன் இன்டர்வல்ட்டா. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1, 9 ரெண்டுமே பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்து போடுங்க. நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ எடுத்து போட தேவையில்லை. சரிங்களா? அந்த டவுட் இருந்ததில் அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. பார்த்துக்குங்க. சரி, இதுதான் நம்மளுடைய ஐடியா. மீன் வேல்யூ தியரத்தோட ஒரு பேசிக் கான்செப்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இதுதான். சரி, இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லு. நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.